இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஓப்பன் டெரஸில் இந்த லிட்டில் ப்ரீசஸோட சூடாக ஒரு கப் காஃபி குடிக்கும் போது தான் இட் மேக்ஸ் வேர்ட் ட்ரிங்கிங் காஃபி. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? அக்கா, நான் இது சும்மா தான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் லைஃபே மீனிங்ஃபுல்லாக மாற்றுது. பட் இதெல்லாம் விட்டுட்டு கடவுளே கதின்னு வாழ்றது எப்படிக்கா? கொஞ்சம் கஷ்டம் இல்லை? ஆக்னஸ், உனக்கு இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உருவாக்கி கொடுத்தது இந்த ஜீசஸ் தான். வி ஆல் ஆர் இன் டெட். நம்ம எல்லாரும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். பட் என்ன மாதிரி கொஞ்சம் பேர் தான் இந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இட்ஸ் நாட் லைக் ஐம் சாக்ரிஃபைசிங் மை செல்ஃப், பட் ஐ டோன்ட் நோ, ஐ ஹாவ் டு டூ இட். அப்போ தான் ஆஃப்டர் லைஃப்பில் நம்ம ஜீசஸோட ஹெவனில் போயிருப்போம்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எதையுமே பண்ணாமல் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் பண்ணிட்டு நரகத்துக்கே போயிடலாம். ஐயோ அக்கா, ப்ளீஸ் டோன்ட் கெட் ஹர்ட். ஐம் ஜஸ்ட் கிட்டிங். இட்ஸ் ஓகே. அக்கா, this is Preeti, Arun, அது விஷ்ணு. Hi. Guys, this is Maria, my cousin. ஆல் ரைட், டின்னருக்கு என்ன பிளான் பண்ணலாம்? ஏம்மா, தோசை கிசை நீ சாவடிக்காதீங்கம்மா. இன்னைக்காச்சும் தான் நல்லா தான் செய்யுங்க. ஏடா, டெய்லி உங்களுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு தரதே நாங்கள் தான். என்னமோ ஓவராக அழுத்துக்கிறேன். மச்சான், நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு வாரம் மேலே இருக்காது? ஆமாம்ல, லெட்ஸ் ஹேவ் நான்வெஜ். ஆளுக்கு ஒரு பிரியாணி. பிரியாணினா எனக்கு ஓகே தான்ப்பா. உங்களுக்கு ஓகேல? Bread and milk is enough for me. அக்கா, நீங்கள் அப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? We are not supposed to eat. எப்போவாது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம். லக்ஸூரியஸ் ஃபுட் எதுவும் நாங்கள் சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம எல்லாருமே வெஜ்ஜே சாப்பிடலாம். சிம்பிள். ஓகே கைஸ்? ப்ளீஸ், எனக்காக யார் எதுவும் மாற்றிக்காதீங்க. ஐ ஃபீல் கில்ட்டி அண்ட் ப்ளீஸ் டோன்ட் பிட்டி மீ. எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு அண்ட் எங்களோட லைஃப் டைம் ரொட்டீனே இதுதான். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. வி ஆர் ஓகே வித் இட். சிஸ்டர், நான் உனக்கு கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே. நீங்கள் பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கீங்களே. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? டே லூஸு, மூடிட்டு இருக்கியா? சாரிக்கா, அவன் இப்படி தான் ஏதாவது லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இட்ஸ் ஓகே. நான் எதுக்கு கேட்டேன்னா, இந்த அன்பை சிவம் படத்தில் பார்த்தீங்கன்னா நன்னாவரங்க எல்லாரையும் வயசானவங்க தான் காட்டுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்களே, அதான் ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் கேட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. சிஸ்டர், நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் நல்லா இருப்பீங்க? வருஷம்லாம் இல்லை, லைஃப் டைம் அங்கே தான் இருக்கணும். We have taken our oaths to work for Jesus. வாட், லைஃப் ஃபுல்லாவா? எப்படி சிஸ்டர்? அப்போ உங்களை கொஞ்ச நாள் தான் வெளில போக விடுவாங்களா? ஒரு வருஷத்துக்கு 4 to 5 days வரைக்கும் வெளியே வரலாம். அதோடு இல்லாமல் நான் ஒரு 5 years அங்கேருந்து வெளியே வரல. பட் ஏதோ இந்த டைம் தான் வெளியே வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன்.
அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கதே பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உங்களை வெளியே அலோவ் பண்ணுவாங்களா? ம் எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஒரு நன்னானதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஏன் வெளியே போகிறேன்னு கேட்பாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க, ரீசன்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கெல்லாம் பேசாமல் அங்கே இருந்தலான்னு தோணும். டேய், நான் ஒன்று சொன்னால் நீங்கள்லாம் ஷாக் ஆகிடுவீங்க. அக்கா ஃபோனே யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அவங்க ஃபோன் யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது தெரியுமா? என்னடா ஃபோன் இல்லாமல் எப்படிக்கா? நான்லாம் செத்தே போயிடுவேன். இப்படிலாம் வாழ்கிறதுக்கு தனி கட்ஸ் வேணும். கிரேட் சிஸ்டர் நீங்கள். இவ்வளோதான் இருக்காளே, எப்போ பாரு ஃபோனை கையிலேயே வச்சுக்கிட்டு. ஷட் அப், சாப்பிடு. அக்கா, சொல்லுமா. சாரிக்கா. இட்ஸ் ஓகே. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? எனக்கு தெரிஞ்சே ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை இப்போ தான் பார்க்குறேன். அதோட நன்னா வேற ஆயிட்டீங்க. நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்கக்கா. மாறிட்டனா? ஏன் அப்படி சொல்கிற? மாறிட்டீங்க இன் த சென்ஸ், அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாலியாக பேசுவீங்க. பட் இப்போ ரொம்ப சைலண்டாகவே இருக்கீங்க. ஏதோ யோசிச்சு யோசிச்சு தயங்கி தயங்கி. ஐ கேன் சென்ஸ் இட்கா. ஏதோ கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியே இருக்கீங்க. ஃப்ரீயாகவே இருக்க மாட்டீங்க. அப்படிலாம் இல்லைம்மா, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். அண்ட் ஐம் ஹாப்பி. நீங்கள் இந்த பிளாக் ட்ரெஸ் மட்டும்தான் போடணுமா? வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாதா? ஆமாம், வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போட மாட்டோம். வந்ததுலேருந்து இதை தான் சொல்கிறீங்க. இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா கான்வென்ட்ல இருந்த மாதிரி தெரியல, ஏதோ ப்ரிசனில் இருந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கிற ஒரு ஆள். பட் உங்களால் எப்படி ஒரு லைஃப் வாழ முடியும்னு யோசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குக்கா. எனக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. Circumstances and time changes everything. For me, I don't mind what the circumstance and the time is. என்னை பொறுத்த வரைக்கும் I want to live the moment. அவ்வளோதான். சரி, ஓகே, நீங்கள் இருங்க, நான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் போடுறீங்க. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, தட்ஸ் இட். No, Agnes, please. I've taken yours. வெறும் இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுனால மட்டும் நீங்கள் சின்னோ பாவமாக பண்ணிட்டு தான் அர்த்தம் கிடையாது. சின் பாவம் அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. நீங்கள் போட்டிருக்கிற இந்த பிளாக் ட்ரெஸ் மாதிரி அது ஒரு நார்மல் ட்ரெஸ் தான். நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போடுறீங்க. ஓகே? வேணா Agnes. Agnes. இருங்கக்கா, லைட் போடுறேன். செம்ம அழகாக இருக்கீங்கக்கா. இவ்வளோ நாள் இந்த பிளாக் ட்ரெஸ்க்குள்ள தான் இதை மறைச்சு வச்சுருந்தீங்களா? நான் என்ன இவ்வளோ அழகாக பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா Agnes? ஓகேக்கா, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கீழே போய் கேட் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். நீங்கள் ஏக்கா இதெல்லாம் பண்ணுறீங்க? பரவாயில்ல. தேங்க்ஸ்.
ப்ளீஸ் லார்ட் எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வர வைக்காதீங்க. ஐம் நாட் ஸ்டேபிள். ப்ளீஸ் கண்ட்ரோல் மீ. டேக் மீ இன் யுவர் ஹேண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வர வைக்காதீங்க. ப்ளீஸ் பெக். சொல்ல அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் இன்னும் 2 நாள் தான் இங்கே இருப்பீங்க. அதான் பீச் போயிட்டு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு டாக் மாதிரி உட்காந்து பேசலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு ஓகே தான். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பேசலான்னா யாரும் சும்மா உட்காந்து பேச மாட்டாங்க. லைட்டாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே உங்களுக்கு ஒரு சின்ன சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரியும் இருக்கும். அதனால தான் நீங்கள் அன்னீஸ் ஏதாச்சும் ஃபீல் பண்ணீங்கன்னா. ஆக்னஸ், நீ மட்டும் இல்லை, நீங்கள் யாரும் எனக்காக என் பர்மிஷன் கேட்டு எதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் இது உங்கள் வீடு. ஐம் ஜஸ்ட் அ கெஸ்ட் யா. ஏய் வா கிளம்பலாம். எப்படியும் நீ கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் மேலே ஆக்கிடுவேன். வா. மூடு, நீ போ, நான் வரேன். ஏய் என்ன ரெடி வாங்கலாம்? ஏய் ஏய், whiskey try பண்ணலாமா? கிளம்பு. அக்கா, உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. சரி ஓகே, அப்போ மேலே வாங்க. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி. இல்லைம்மா வேணாம், நான் இதுலேயே வரேன். ஏன்க்கா எவ்வளோ நாள் கழிச்சு வெளியே வரீங்க? வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கோங்கக்கா. இல்லை ஆக்னஸ் வேணாம், நீ ஃபீல் பண்ணாத. நீ போய் ரெடியாக போ. ஹே, எல்லாம் ரெடியாக இருக்கு. எங்கடி போற? அக்காவை கூட்டிட்டு வந்தேன். இவ்வளோ ஊற்றிருக்க. அக்கா வாங்கக்கா, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். இல்லைம்மா நான் வரல, நீ போ. என்னக்கா இப்படி சொல்றீங்க? அட வாங்கக்கா. இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. என்னாச்சுக்கா, உடம்பு சரியில்லையா? இல்லை, எனக்கு ஏதோ அப்செட்டாக இருக்கு. அட வாங்கக்கா, மேலே வந்து ஜாலியாக பேசினா எல்லாம் சரியாயிடும். வாங்க. இல்லைம்மா நான் வரல. இன்னும் 2 நாள் தான் இங்கே இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ பார்ப்பேன்னு கூட தெரியாது. வாங்கக்கா வாங்க. Cheers. Cheers. ஏய் என்னங்கடி 2 பேரும் ஒரே கல்ப்பில் அடிக்கிறீங்க? நாங்களே இங்கே பொறுமையாக தானே குடிச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும், மூடு. சரி. நம்மளை விட்டு அப்பப்போ தனியாக போடுதுங்க போல. அக்கா, இன்னும் 2 நாள் தான் நீங்கள் இங்கே இருப்பீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமேக்கா. இல்லைம்மா போய் தான் ஆகணும். சிஸ்டர், அப்போ இதோட 1 வருஷம் கழிச்சு தான் வருவீங்களா சிஸ்டர்? ஆமாம். சிஸ்டர் அதெல்லாம் இருக்க முடியாதுன்னு போங்கன்னா வந்துருங்க சிஸ்டர். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் another ரவுண்ட். ஆக்னஸ், நான் கீழே போகிறேன், நீங்களா கண்டினியூ பண்ணுறீங்களா? சரிக்கா, நீங்கள் போங்க. சாரி, தண்ணி எடுத்துகிட்டு போயிடுறேன். இன்னும் 1 நாள் தான் நீங்கள் இருப்பீங்களா? எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொன்னால் தப்பாக பார்த்தீங்களே. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. சும்மா சும்மா சொல்ல தோணுச்சு, அதான்.
டேவ், எவ்வளோ நேரம்டா உன்னை கூப்பிடுறது? ஏய் தண்ணி அடிக்க வந்த நகர. அக்கா கேட்டேன், பூட்டியாச்சு. நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. அது சொல்லிட்டு போகலாதான் வந்தேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். Lord, please forgive me, Lord. நான் தெரியாம இந்த பாவத்தை பண்ணிட்டேன். Please forgive me, Lord. இந்த மாதிரி தாட்ஸ் வர வேண்டாம். நீ எவ்வளோ தூரம் கேட்டிருப்பேன். என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன். இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்க எனக்கு செய்யலைன்னா ப்ளீஸ் மேக் மீ பியூர். Please make me holy. Please don't leave me dark. Please don't punish me.